இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்நிலையில் கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயம் உட்பட 3 தேவாலயங்களில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வெடித்து சிதறியுள்ளன. அதேபோன்று 2 நட்சத்திர விடுதிகள் மற்றும் தெமட்டகொட என்ற இடத்தில் மகவிலா உதயன சாலை பகுதியில் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மொத்தம் 8 இடங்களில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவங்களில் இதுவரை 207க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனிடையே இந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக இதுவரை 7 பேரை கைது செய்துள்ளதாகவும் இலங்கையில் நடத்தப்பட்ட பெரும்பாலான குண்டுவெடிப்புகள் தற்கொலைப்படை தாக்குதல் மூலம் நிகழ்த்தப்பட்டவை என இலங்கை பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. தொடர் குண்டுவெடிப்பை தொடர்ந்து இன்று மாலை 6 மணியிலிருந்து நாளை காலை 6 மணி வரை நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக இலங்கை அதிபர் மாளிகை அறிவித்திருக்கிறது. நாளையும் நாளை மறுநாளும் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இலங்கைக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இலங்கை அதிபர் மற்றும் பிரதமருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து உதவிகளையும் இந்தியா தரப்பில் செய்யப்படும் என அவர் உறுதியளித்தார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.